சுபம்னு கார்டு போட்டதுக்கப்புறம் கதையில் எல்லாமே நல்லா நடந்துருமா? கதையில் பார்த்த காட்சிகளும் கதாபாத்திரங்கள் இது எல்லாமே அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வணக்கம்னு 2 கையை காமிச்சிட்டு நம்ம தேட்டரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் படத்தில் என்ன ஆகும்? புக்கோட கடைசி பக்கத்தில் நிறைய ஓப்பன் எண்டடான கேள்விகளை வச்சு மூடி வைக்கிற புக்குக்கு அப்புறம் அந்த கதைகளும் கதையில் இருந்தவங்களும் என்ன ஆவாங்க? ஒரு ஹையில் முடிக்கிற நிறைய கதைகள் இருக்குது. என்னதான் படத்தில் சண்டைகள், கோவங்கள், காட்சிகள், அழுகைகள், பாட்டு, ஃபைட்டு இது எல்லாமே இருந்தாலும் கடைசியாக ஒரு ஹையில் முடித்ததுக்கப்புறம் ஒன்று ரொம்ப சோகமாக வெளியே வந்துடும், இல்லை ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்துடும். ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீமில் ஒரு கதை எப்போவுமே முடியுது. அதுக்கப்புறம் அந்த கதை என்ன ஆகுது? ரொம்ப சந்தோஷமாக முடிகிற படங்களுக்கான ஒரு வரவேற்புங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப நிறைய. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னா, இல்லையா? அப்படி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்திருக்க வேண்டியது தானே. அப்படி இல்லை. அதுக்கப்புறமா இந்த படம் மறுபடியும் தொடங்குற மாதிரி இருக்குது. இன்னொரு கதை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. தாய்மனம் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. மனம் சொல்லுது, இவர் ஒரு நல்ல பையன், இவர் ஒரு நல்ல பிள்ளை, நீ வா, எந்திரிச்சு வா, நம்முடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த தெருக்கள், நம்முடைய வீதிகள்லாம் உனக்காக காத்திருக்கு. நீ மலை மாதிரி வளர்ந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் என்றைக்குமே நீ எனக்கு குழந்தை தான். நீ குழந்த. உன்னை சுற்றி எவ்வளோ கவலைகள், எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் எல்லாம் காணாமல் போயிடும். கண்ணை மட்டும் மூடு, தூங்கு. காற்று மாதிரி உனக்கு முத்தங்கள் தரேன். மென்மையாக உன்கிட்ட நான் வரேன். நீ தூங்கு. நம்ம எவ்வளோ வேணாலும் ஒடுங்கி மெலிஞ்சு கூட போயிடலாம். அன்புங்கிறது இந்த பூமியில் என்றைக்குமே மாறாமல் இருக்கும். அப்போ கூட நாளைக்கு நீ பார்க்க போகிற இதை விட பெரிய பாரங்களுக்கெல்லாம் அது உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாய்மனம் சொல்லுது. படம் முடிஞ்சிருச்சு. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறி போகும் மாயம் என்ன பொன்மானேலே படம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு துடித்த நேரத்தில் படம் மறுபடியும் தொடங்குது. இந்த பாட்டோட தொடங்குது. ஒரு ரவுண்ட் டேபிளில் நிறைய டேரக்டர்ஸ் இதை பாயிண்ட் பண்ணாங்க. இந்த மஞ்சுமெல் பாய்ஸ் படத்தினுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது இதுக்கப்புறம் இவங்க மனசுக்குள்ளே ஓடுற ஒரு ட்ராமா தான், அதை திரையில் கொண்டு வந்தது தான் அப்படின்னு. ரொம்ப யூஷுவலாக நடக்கிற ஒரு விஷயமே கிடையாது. இந்த பாட்டோட தொடக்கத்தில் என்ன ஆகுது? ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாங்க. சிஜு ஹாஸ்பிட்டலில் ஹெல்ப் பண்ண அந்த டாக்டர் அம்மாவை பார்த்து கையெழுத்து கும்பிடாமல் ஒரு நன்றி சொல்கிறாரு. இவங்க அலைஞ்சு தெரிஞ்ச அந்த கொடைக்கானல் மலையிலேருந்து தனியாக ஒரு இரவில் ஒரு சின்ன லைட்டை மட்டும் போட்டுக்கிட்டு அந்த கார் கீழே இறங்குது. கார் மேலே ஏறும்போது எந்த ஆர்ப்பாட்டம் இருந்ததோ அது எதுவுமே கார் இறங்கும்போது இல்லை. இவங்க ஊருக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டலில் சுபாஷை தங்க வைக்கிறாங்க. வர வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற ஹோட்டலில் நியூஸில் கேள்விப்பட்டதுக்கப்புறம் தான் இது எவ்வளோ பெரிய விஷயமாக வெளியே பரவி இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. அப்போ தான் இவங்க மனசுக்குள்ளே ஒரு மாற்றமே வந்திருக்கு. உங்கள் நண்பனை காப்பாற்றின ஒரு சந்தோஷத்தில் இருந்தவங்களுக்குள்ளே நண்பன் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்த நியூஸில் நம்மளை பற்றி எப்படி வந்திருக்கும்? இப்போ இந்த மக்கள் நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வருது உள்ளே எல்லாருக்கும். மறுநாள் காலையில் சுபாஷோட அம்மா சுபாஷை பார்க்கும்போது சிஜுவை திட்டுறது. இவங்க சுற்றி நிற்கிறவங்க யாராலையுமே அந்த டைமில் சிஜுவை காப்பாற்றுறதுக்கோ உண்மையை சொல்கிறதுக்கோ அதுக்கான தைரியமாக அவங்களுக்கு இல்லை, அதுக்கான தேவையும் அவங்களுக்கு இல்லாத மாதிரி தெரியுது. அவங்களுக்கு எல்லாருக்குமே அவன் உயிரோடு இருக்கிறது மட்டும்தான் உண்மையாக தெரியுது. அது மட்டும்தான் முக்கியமாக தெரியுது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஆனால் யாராலையுமே அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக கடந்து போகவே முடியல. யாருடைய வேலையும் அவ்வளோ எளிதாக இல்லை. யாராலையுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ண முடியல. எல்லார் மனசுக்குள்ளேயும் அந்த குகை இருக்குது.
அந்த குகையில இருக்கிற ஒரு ஆழமான அமைதி இருக்கு. அந்த குகையில வந்து ஏதாவது ஒரு ஒளி தெரியாதா அப்படின்னு ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கு. சுபாஷால நைட்டு தூங்க முடியல ஹாஸ்பிட்டல்ல. சுபாஷை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இன்னும் மோசமான நிலைமைக்கு சுபாஷ் போறான். அவன் உடல் மட்டும் தான் வெளிய வந்திருக்கு. உயிர் வெளிய வரவே இல்ல. குகைக்குள்ளேயே அலைஞ்சுகிட்டு இருக்கான். குகைக்குள்ளேயே சுத்துறான். குகையில எங்க அந்த வெளிச்சம் தெரியும்னு பார்க்குறான். தெரியறதெல்லாம் அந்த சின்ன வெளிச்சமா அவனுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. அந்த வெளிச்சம் அது அது என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு ஹோப் வந்து சில டைம் அந்த ஹோப் வந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும்னு சொல்லுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் சரியாயிரும், என்னைக்காவது ஒரு நாள் சரியாயிரும். நம்மள நம்ப வச்சு ஏமாத்துற ஒரு ஹோப்பா இருந்துருமோ? அந்த பயம் அவனுக்கு அந்த அந்த அவன் படுத்திருக்கும்போது அவனுக்கு தலை மேல தெரியிற அந்த ஒரு சின்ன ஒளி, கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருக்கு இந்த படத்துல. ஹாஸ்பிட்டல்ல ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க படுக்க வைக்கும்போதும் அந்த ஒளி அவனுக்கு இருக்கு. அத பார்த்து அவன் மிரள்றான். இந்த குகைக்குள்ள இருக்கிற அந்த அமைதிக்கான ஒரு ஒரு ஓசை, ஒரு ஒரு ஒலி இருக்கு அமைதிக்குன்னு. அது அவன் காத அடைக்குது. அங்கங்க மக்கள் பேசுற ஒரு எக்கோ கேட்குது. அவன் குகைக்குள்ளேயே இருக்கான் இன்னும் கூட. வீட்ல நிம்மதியா இருக்க முடியல. அம்மா வந்து இவன் நடுங்குறத பார்க்குறாங்க வீட்ல. அவன் எதனால நடுங்குறான்னு அம்மாவுக்கு தெரியாது. அமைதியா அவன் பெட்ல படுத்திருக்கும்போது கீழ பாய் போட்டு படுக்குறாங்க. அவன தட்டி குடுக்குறாங்க அவன் தூங்குறதுக்காக. இது மட்டும் தான் அம்மாவால பண்ண முடியும். இந்த பாட்டு முதல்லருந்து சுபாஷ்க்கு ஒரு அம்மாவா எழுதி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா இந்த பாட்டோட கடைசில வந்து இந்த பாட்டு முடியுது. தாய்மனம். மத்த எல்லா ஆர்ப்பரிக்கும் பாடல்கள் இந்த படத்துல இருந்தாலும், தாய்மனம் மாரி ஒரு ஒரு டீப்பான ட்ராமாவ பேசுற ஒரு பாடல் வந்து இசையமைக்கவோ, இல்ல வந்து அத அழகா படம் பிடிக்கவோ நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லன்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சுஷின் ஷாம்.